திருக்குறள் அதிகாரம் 7 மக்கட்பேறு குறள் 61 தொடக்கம் 70 வரை. குறள் 61. பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறல்ல பிற. தெளிவுரை. பெறத்தகுந்த பேர்களில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன்மக்களை பெறுவதைத் தவிர மற்ற பேர்களை யாம் மதிப்பதில்லை. குறள் 62. எழு பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். தெளிவுரை. பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவினை பகைனாகிய துன்பங்கள் சென்று சேரா. குறள் 63. தம்பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தெளிவுரை. தம் மக்களே தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர் கூறுவர். மக்களாகிய அவர் தம் பொருள்கள் அவருடைய வினையின் பயனால் வந்து சேரும். குறள் 64. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். தெளிவுரை. தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளாவ பெற்ற உணவு பெற்றோர்க்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமை உடையதாகும். குறள் 65. மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. தெளிவுரை. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். குறள் 66. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர். தெளிவுரை. தம் மக்களின் மழலைச் சொல்லை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர். குறள் 67. தந்தை மகற் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். தெளிவுரை. தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்படச் செய்தலாகும். குறள் 68. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தெளிவுரை. தம் மக்களின் அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும். குறள் 69. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். தெளிவுரை. தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள். குறள் 70. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல். தெளிவுரை. மகன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாகப் பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும்.